இந்த பட்ஜெட் முடிஞ்சு அவங்க அடுத்த பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, அப்போ தான் நாம் அவர்களுடைய விமர்சனங்கள் வைக்க முடியும். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கவங்க தான் அதை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்து அது நிறைவேற்றம் செய்துட்டால் தீர்மானம் நிறைவேறிடும். ஆனால் ஆட்சி கவிழ்ந்து காசு கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஸ்கீம்ஸாக கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள் வேறு. இன்னும் கொச்சையாக விரைவாக சொல்லணுன்னா ஆண்மையற்ற சமுதாயம் பெண்மையற்ற சமுதாயமே உருவாயிடும். சார் வணக்கம். வணக்கம். ஒரு பொருளாதார மாணவனா கடந்த கால தமிழ்நாட்டு பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. கடந்த பட்ஜெட்டுக்கும் இப்போ தாவேக அரசோட முதல் பட்ஜெட் இதுக்கு என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? மாற்றம்னு சொல்லி வந்த தாவேக அரசோட பட்ஜெட்டை வந்து மக்கள் எண்ணங்களை பூர்த்தி செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பட்ஜெட் என்பதற்கு ஒரு பொது அம்சங்கள் உண்டு. அதுக்குன்னு சில குணாதிசயங்கள். அரசியலமைப்பு சட்டம் 202 அதன் பிரகாரம் பட்ஜெட்டை நம்ம இட்டுத்தான் பணத்தை எடுக்கணும். முதல்ல பட்ஜெட்டு வந்து ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை கொடுத்து என்னென்ன தேவைகள்னு சொல்லி சில நேரங்களில் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் துறை சார்ந்த சில அறிஞர்கள் தொழிலதிபர்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டு அதை எல்லாத்தையும் உட்படுத்தி பட்ஜெட் தயார் பண்ணணும். இப்போ கடந்த முறை ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க, சுற்றுச்சூழலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு துறையாக அவர்களுக்கு பணத்தை அலாட் பண்ணி இது ஒரு வருவாயினம். அடுத்து நமக்கு செலவினம். அடுத்து நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை உருவாக்கணும், அதாவது முதலீடுகளை உருவாக்கணும். அந்த முதலீடு அப்படின்றது ஸ்கூல் பில்டிங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய கட்டுமானங்களாக இருக்கலாம். அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் எப்படி வந்து முதலீடு செய்கிறோம். அடுத்து நம்மளுடைய கடன் பிரச்சனை என்ன, இந்த கடனை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், வருவாய் இனத்தை எப்படி பெருக்கிறோம். இதுதான் ஒரு நிதிநிலை அறிக்கை. மிகச்சாதாரணமாக ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வீட்டில் ஒரு மாதாந்திர குடும்ப தலைவர் தலைவி அவர்களுடைய வருமானம், அந்த வருமானத்தை நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் நம்ம சில சொத்துக்கள் நகை வாங்க போகிறோம், வண்டி வாகனங்களை என்ன நம்ம இந்த வருஷத்தில் நம்மளால் வாங்க முடியும், குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கு என்ன பண்ணுறோம், இதைத்தான் வந்து ஒரு எலாபரேட்டாக பண்ணுறதுக்கும் ஒரு அரசாங்கத்திற்கு சில வேறுபாடுகள் இருக்குது. அரசாங்கம் வந்து நிச்சயமாக சில விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சாகணும். அப்போ ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்க அல்லது அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு புதிதாக நாம் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் திட்டம் ஒன்று. இது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டனை எந்த அரசும் தவிர்க்க முடியாது. இப்போ இவங்க வந்து ஒரு சில அதாவது வாக்குறுதிகள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு வந்து இவங்க கொடுத்து அதை வந்து அவங்க நிறைவேற்றியிருக்காங்களா அப்படின்னா, இது கடந்த காலத்தில் இப்போ ஒரு திமுக 5 ஆண்டுகள், அதற்கு முன்னால் அதிமுக, இப்போ ஒவ்வொன்றிலையும் சில மேஜரான ஒரு பொருளாதார விஷயங்களை வந்து அதாவது டைரெக்டாக மக்களுக்கு இலவசங்களை அளிக்கிறது வந்து அது 2006 ஒரு ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள். அதிலிருந்து கடன் அதிகமாகிக்கிட்டே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 லட்சம் கோடி தொற்றுருக்குது. அதுவும் இந்த டான்ஜெட் கோலாம் சேர்த்தும்போது 13 லட்சம் கோடியாக வந்து நின்றுருக்குது. இதை எப்படி அடைக்க போகிறோம்? இப்போ நம்ம கடந்த ஆண்டுகள் என்ன வருவாய் ஒரு 2.5 லட்சம் கோடி தோராயமாக நான் சொல்கிறேன். அதனுடைய திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு மதிப்பீடுகள்னு ஒன்று வரும், அது துல்லியமாக இருக்கும். இப்போ எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வருமானம் எவ்வளவு? 3.5 லட்சம் கோடி வந்து வருமானம், நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆண்டு வருமானம். இந்த வருமானத்தில் நமக்கு ஒரு 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா செலவு, அதான் 4.5 லட்சம் கோடியாக செலவு இருக்குது. அப்போ 1 லட்சம் கோடி நமக்கு பற்றாக்குறை. 1.12 கடந்த பட்ஜெட்டில், இப்போ 1.14. இதுதான் இப்போ இருக்கிற இந்த வருமானத்தில் நம்ம இப்போ இவர்கள் அறிவித்திருக்க இலவசங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து ஏமாற்றம் யாருக்கு? முதல்ல அதாவது இந்த அரசை நிர்வகித்து வரக்கூடிய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இந்த முதல் பட்ஜெட்டில் கொண்டு வர முடியல. அவங்க வந்து 2500 மகளிருக்கு சொன்னாங்க. அப்புறம் வந்து 4000 வந்து டிகிரி ஹோல்டர் வேலை இல்லாதவங்க, டிப்ளமோ ஹோல்டருக்கு 2500. இது மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபினான்சியல் எய்டு எல்லாத்தையும் அவங்களால இந்த முறை செய்ய முடியல. அந்த செய்ய முடியலன்றது நிச்சயமாக அவங்க பொது வழியில் பதில்கள் அவங்க நிறைய சொல்ல நேரிடும். ஒட்டுமொத்தமாக இதை தவிர்த்துட்டு அவங்க அந்த பொருளாதாரத்தை நேரடியாக தவிர்த்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற சில வாக்குறுதிகள், தாய்மாமன் அந்த 1 கிராம், அப்புறம் 8 கிராம், அதெல்லாம் ஒரு 815 கோடி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையெல்லாம் தொகுத்து பட்டுப்போடு இது எல்லாம் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக மகளிர் உரிமைத்துறைக்கு ஏற்கனவே இருக்கிறத கன்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு 9000 கோடி, இது எல்லாத்தையும் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. இப்படியாக நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது ஒரு 50,000 கோடி வந்து இது மாதிரியாக வந்து பணம் வழியாக இலவசங்கள் வழியாக மக்களினுடைய அதாவது அவங்க வந்து இது வந்து கொள்கை முடிவு, இது அப்படியே போய் சேரும். இப்போது இதை விடுத்துட்டு நமக்கு வந்து மிகப்பெரிய வருமானம் பயக்கக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்கிறது. இந்த கடந்த பட்ஜெட் அப்படின்றத ஒப்பீடு செய்யும் பொழுது அன்றைய அதாவது அந்த கடைசி 2 வருடங்கள் 3 வருடங்கள் இருந்த திரு தங்கம் தென்னரசு அவர் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் வந்து முதல்ல தொல்லியல் துறையில் இருந்தார்,
அவர் வந்து என்விரான்மெண்டலுக்கும் அவர் தான் மினிஸ்டராக இருந்தார். கொஞ்ச நாள் இபி மினிஸ்டராக இருந்தார். அப்போது அவர் சில நேரங்களில் சில அலோகேஷன்ஸ் வந்து அவர்களுடைய துறை சார்ந்து பண்ணியிருந்தார். அதாவது திருக்குறளுக்கு வந்து மொழிபெயர்ப்புக்கு மொழி, இந்த மாதிரி தொன்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இவர்கள் வந்து அதாவது இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசாங்கம் அவங்க வந்து ஒரு வழிகாட்டுதல் குழு, நோபல் பரிசு பெற்றவர்களே பிடிஆர் அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு குழு அமைச்சிருந்தார். ரகுராம் ராஜன் மாதிரியான முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் எல்லாம் கொண்டு வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களெல்லாம் பண்ணியிருந்தோம். அவங்க கொடுத்திருந்த இலவசங்கள் காரணமாக கடன் வந்து ஒரு 4 லட்சம் கோடி அவங்க 5 வருஷத்தில் பெருக்கி வச்சுட்டு தான் போக முடிஞ்சுது. இப்போ தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் முடியும் பொழுது உங்களுடைய இலவசங்களை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா இதை அப்படியே வந்து ஒரு 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் கோடியாக வந்து நிற்கின்றார். இதை விடுத்துட்டு நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது இது மாற்றமா ஏமாற்றமா, எதிர்க்கட்சிகள் எல்லாமே அவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டிலும் வித்தியாசங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் வந்து ஒரு நடுநிலையாக ஒரு பொருளாதார மாணவனாக நான் உற்று நோக்கிற வகையில் இவங்க என்னென்னா லீக்கேஜஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்போ மான்டெக்ஸ் இங்கே அனுவாலியா அவர் முன்னாள் திட்டக்குழு தலைவராக தலைவர் எப்பயும் பிரதமர் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவரை கொண்டு வந்து வச்சு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. 5 பேர் கொண்ட இதெல்லாம் வச்சு அப்போ அந்த லீக்கேஜஸை க்ளோஸ் பண்ணுறது. அப்புறம் அவங்க வந்து நிறைய இந்த கடந்த காலங்களில் சொல்லப்படுகிற பட்ஜெட்டில் இல்லாத ஒரு புது விஷயம். இன்னொன்று ஏஐ, அறிவு நகரம், விண்வெளித்துறை, இதெல்லாம் தனி. இது வந்து காலத்துக்கு ஏற்ப அப்போ ஒரு ஐடி செக்டார்ஸ் வந்து அப்கமிங்காக வருதுன்னா அன்றைக்கி இருக்கிற ஒரு துறை, அது எந்த அரசாக இருந்தாலும் அதுக்கு கவனம் செலுத்தணும். அது வந்து தனி, அது வந்து ஒரு புதுமை அப்படின்னு சொல்லிக்க முடியாது. இப்போ ஒரு அறிவு நகரம் உருவாக்குறோம், அது எங்கேன்னு தெரில, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பணம் செலவு பண்ணுறாங்க. அப்புறம் விண்வெளிக்காக வந்து அவங்க குலசேகரன் திருநெல்வேலியில் ஒரு இடம் கண்டுபிடிக்கிறாங்க, அதையெல்லாம் செய்கிறாங்க. ஏர்போர்ட் பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. ஏஐ மாதிரியான புதிய துறைகளுக்கு இவங்க இந்த தாவேக அரசு கவனம் செலுத்தினாலும் திமுக அரசு வந்து இந்த லீக்கேஜ் க்ளோஸ் பண்ணுறது. இதில் திமுக அதிமுக ஆண்ட அரசுகள் எல்லாமே அவங்க வருமானத்தை பெருக்கிற வழியும் இந்த கசிவுகள் எங்கெங்கே இருக்கோ அதை எப்படி க்ளோஸ் பண்ணி பெட்டர்மெண்ட்டாக கொண்டு வருதுன்னு இதுவரைக்கும் எந்த திராவிட கட்சியும் பட்ஜெட் போடல. தாவேக அரசுடைய அதற்கான திட்டங்களை, அதற்கான முன்னெடுப்புகளை அவங்க செஞ்சுருக்காங்க. இதனுடைய நன்மை பயக்கிறது எப்போ அப்படின்றது இந்த பட்ஜெட் முடிஞ்சு அவங்க அடுத்த பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, அப்போ தான் நாம் அவர்களுடைய விமர்சனங்கள் வைக்க முடியும். அவர்கள் சொன்ன அந்த இலவசங்களை எல்லாம் அவங்க ஏன் கொண்டு வர முடியல. கடைசி 5 வருடங்களாகவே கூட இப்போ திமுக அரசு அவங்களுடைய அந்த மின் கட்டணம், அதாவது மீட்டர்ஸ் வந்து மாதந்தோறும் அவங்களால கொண்டு வந்து கணக்கீடுகளை செய்ய முடியல. அவங்க தொடர்ந்து அதை செய்ய முடியாமே போச்சு. அந்த மாதிரி இவங்க ஃபினான்ஷியல் அதாவது நான் ஒரு இது வந்து அவங்க பட்ஜெட்டில் என்ன இருக்கோ அப்படின்றத நான் வெளிப்படுத்துகிறேன். இப்படி தான் செய்ய முடியும். அதேமாதிரி அரசியலமைப்பு சட்டம் 204 அதற்கு பிரகாரம் அதை வந்து அவங்க இப்போ மானிய கோரிக்கை அடுத்து வரிசையாக வரப்போகுது, அங்கே விட்டு விவாதம் செய்து தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு கொண்டு போவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் நாம் வந்த உடனேயுமே இதில் இருக்கக்கூடிய ஏமாற்றம்னு எதிர்க்கட்சிகள் சொல்லலாம். ஆனால் ஒரு நடுநிலையான பார்வையில் இருக்கும்போது அவங்க இதுவரைக்கும் இல்லாத சில லீக்கேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையும் உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை பட்ஜெட் இன்றைக்கி நம்ம நிறைவேறி இருக்குது. அதை நம்ம வேளாண்மை துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு நிச்சயமாக நாளைக்கு அதற்கும் நம்ம மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவோம். இலவச மடிக்கணினிலிருந்து மகளிர் உரிமை தொகை வரைக்கும் பழைய திட்டங்களுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, பேரை மட்டும்தான் மாற்றுறாங்க, வேற எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது எதிர்க்கட்சிகளால். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு அரசுன்னு வரும்பொழுது அவர்களுடைய கொள்கை தலைவர்கள், அவர்கள் வழியில் வரக்கூடியவர்களை அவங்க வந்து ஏன்னா அவங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் தள்ளி நின்று பார்க்குற பொழுது அவங்க மற்ற முன்னில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் கொண்டு போய் சேராமல் அதை கூட அவங்க மாற்றாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொந்த கட்சிக்காரர்களும் விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து இப்போ கலைஞர், அம்மா உப்பு, அம்மா குடிநீர்னு அவங்கெல்லாம் செஞ்சாங்க. அதை இவங்க வந்து இவர்களுடைய வெற்றி அப்படின்ற வந்து அவங்களுடைய இளைஞர்களும் இளம் தலைவராக இருக்கிறாங்க. அதில் இப்போ காமராஜர் ஸ்கூல்ஸு அதை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வரவேற்குது. இப்போ இன்றைக்கி அஞ்சலை அம்மாள் பேரில் இப்போ வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க. அம்பேத்கர் பேரில் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க, அங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் யாரும் வந்து ஒரு தவிர்க்க முடியாமல் அவங்களுடைய ஒரு கட்சி கடைசியாக வந்து ஆட்சி முடிகிற தருவாயில் மக்களை நோக்கி தேர்தலெலாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னும் போது அவங்க பேரை சொல்கிற மாதிரி செய்வாங்க. ஒவ்வொரு அரசாங்கம், இது எல்லா மாநில அரசுகளும் எங்கே சுற்றி நீங்கள் எல்லா மாநில அரசுகளும் ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலேயுமே வந்து அவங்க குறியீடுகளை வந்து உள்ளே வைக்கிறது அது வளமையாக தான் இருக்கும். அது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. இந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்தால் இதை மாற்ற தான் செய்வாங்க.
அது நாம் இது பொருளாதார வகையில் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஆயணும். பட்ஜெட்டுக்கு பிறகு மானிய கோரிக்கை நிகழுங்க, இதை பற்றி சொல்ல முடியும்? இது இன்றைக்கி எல்லாருமே இப்போ லைவில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் மக்கள் இன்றைக்கி அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதற்கு காரணம் விஜயா கூட இருக்கலாம். அவர் நமக்கு நல்ல அறிமுகமான ஒருத்தர். இதுக்கு முன்னால் ஜெயலலிதா அவர்களும் அப்படித்தான் எல்லா மக்களுடைய அறிமுகமான ஒருத்தர் இருக்கிறதுனால காரணமாக கூட இருக்கலாம். சரி, இப்போ மானிய கோரிக்கை அப்படின்றது அதான். அதாவது 202 அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிவிட்டு 204 அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நம்ம அங்கே உறுப்பினர்கள் எல்லாத்தையும் விவாதத்தில் விடணும். அப்போ ஒவ்வொரு துறை சார்ந்த அவர்கள் அந்த ஒதுக்கப்பட்ட அந்த தொகை எப்படி செலவு பண்ண போகிறோம், இன்னும் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கடந்த வருடத்தில் நாங்கள் எப்படி செலவு பண்ணோம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு கல்வித்துறை, இப்போ நீங்கள் எத்தனை ஸ்கூல்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்களில் மானிய கோரிக்கைகளில் அவங்க பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் லிஸ்ட் பண்ணுங்க. இப்போ செய்தி விளம்பரத்துறைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஃபண்டு எதுவும் அலாட் பண்ணல, ஆனால் அதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நகராட்சி நிர்வாகத்துறை பெரிய அளவில் ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. நகராட்சி குடிநீர் வளங்களை முதலமைச்சர் விஜய் அவர்களே தன்னுடைய கைவசம் வச்சுருக்கிறாரு. அந்த மானிய கோரிக்கைகளை அவர் பேசி தான் ஆகணும். அவர் உள்துறை வச்சுருக்கிறாரு. உள்துறையோடு சேர்த்து மதுவிலக்கு, கலால் எல்லாத்துக்கும் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை அலோகேட் ஆகிருக்கு. அந்த அலோகேட் பண்ண அந்த அமௌண்ட்டை நாங்கள் எப்படியெல்லாம் செலவு பண்ண போகிறோம். அப்போ அந்த உறுப்பினர் அங்கே இருக்கிற 234 உறுப்பினர்களுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு அவர்கள் இந்த கொள்கை அடிப்படையில் நாங்கள் இதை எதிர்க்கிறோன்னு சொல்லி அவர் போய் சபாநாயகர்கிட்ட வெட்டு தீர்மானங்களை கொடுக்கலாம். வெட்டு தீர்மானம்ன்றது ஒரு 2-3 வகையான வெட்டு தீர்மானங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ரூபாயை குறைச்சி நீங்கள் இந்த வெட்டு தீர்மானத்தை நிறைவேற்றணும். என்ன விஷயம்னா, இவர் கொண்டு வந்திருக்க ஏதேனும் ஒரு திட்டத்தை, இப்போ இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கூட, முன்னாள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எம்ஆர்கே கூட சொல்லியிருக்காரு. அதாவது நானே வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் அவர் ஏதோ ஒரு பாலிசியை நாளைக்கு பாருங்கள் இது சரியில்லைன்னு மறுத்து பேசுவாங்க. அவரோட பாலிசியை மாற்றுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி அறிக்கை விட்டுட்டு அவங்களே அவர்களுக்குள் முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது போய் ₹1 குறைச்சி அதான் சார் சொல்கிறாங்க, 0-0ன்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சிகள் வெளியே ஆனால் அவங்களோட திட்டத்தை நான் இயக்கிட்டு இருக்கிறோம். அதை எப்படி நீங்கள் 0ன்னு சொல்லலாம்? இது அரசியல் தான் அப்படி. இப்போ நீங்கள் வெட்டு தீர்மானம் என்பது கொள்கை அளவில் எனக்கு இந்த கொண்டு வந்திருக்கிற ஒரு அமௌண்ட்டோ அல்லது அந்த ஸ்கீம், இப்போ உதாரணத்துக்கு ஸ்மார்ட் சைக்கிள் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இதில் உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பினர் கூட கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோடனே வெட்டு தீர்மானத்திற்கு அவைக்கு அங்கே அசம்பிளியில் அதை விவாதத்துக்கு விடுவாங்க. அந்த விவாதத்திற்கு விடப்பட்டு ஒருவேளை அந்த ஒரு எதிர்கட்சி தலைவரோ அல்லது ஏதேனும் ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க தான் அதை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு அது நிறைவேற்றம் செய்துட்டால் தீர்மானம் நிறைவேறிடும், ஆனால் ஆட்சி கவிழ்ந்துடும். ₹1 குறைச்சி நிறைவேற்றுவது அது ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பெரிய மான பிரச்சனை. இன்னொன்று, இது ஒரு ஸ்கீமுக்கே ₹1 ₹100 குறைச்சி இந்த ஸ்கீமை ஆல்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் ஒரு வகையில் ஒரு வெட்டு தீர்மானம் தான். அப்போ அது ரெண்டுமே ஆபத்தான ஒரு விஷயங்கள் தான். அது மாதிரி கடந்த காலங்களில் ஒரு மத்திய அரசு மாநில அரசும் சேலஞ்ச் ஆகி கவிழ்ந்துருக்கு. இதுவும் இப்போ ஒரு 6 மாதத்திற்குள்ள ஒரு அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பது ஒரு வகை, சபாநாயகரின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பது ஒரு வகை. இப்போ கூட அவர் ஊத்தங்கரை இளையராஜாவிலேருந்து ஆரம்பித்து அது நாளைக்கு புதிய தலைமுறை விஜயன் வரைக்கும் தொடர்ந்து போனதை நம்ம பார்த்தோம். எல்லோரும் இது ஆட்சி கவிழ்ப்புக்கு சபாநாயகருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த நிதி நிலைமையை இது கூட இவங்களால் நிறைவேற்ற முடியலைன்னா அந்த அரசு அறுதி பெரும்பான்மையை இழந்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வெட்டு தீர்மானம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் தான். இந்த தமிழ்நாட்டில் பெரிதாக நடந்ததில்லை. மன்மோகன் சிங் ஆட்சி அவரோட பிரதமராக இருந்தபோது ஒரு முறை கொண்டு வந்தாங்க, அதை ஃபினான்சியல் இது. அதை 285 உறுப்பினர், அதை சில நேரங்கள் கூட்டணி கட்சிகள், இப்போ இந்த மாதிரி அரசு இருக்குன்னு வச்சுங்களேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களே ஏதோ ஒரு பில்லை, ஃபினான்ஷியல் பில்லை ஆதரிக்கல, வெட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தால் பெரிய ரிஸ்க்கு தான். ஆனால் அந்த மாதிரி வருவதற்கு அதை சிரமப்பட்டு அவங்க காப்பாற்றிக் கொள்வார்கள், ஆதரவை பெற முயல்வார்கள். வெட்டு தீர்மானத்தை தோற்கடிப்பதும் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மிக அத்தியாவசியமான விஷயமா பார்க்கப்படும். தாவேகாக்கு இவ்வளோ கடன் இந்த வருஷத்தில் உருவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மதுபானம் தான் மிகப்பெரிய ஒரு வருமானமாக இருக்குது தமிழ்நாட்டில். அது மட்டும்தான் தீர்வா, வேறு எந்த தீர்வு இல்லை? அப்படி கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸை நிறையா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய முதன்மையான வருமானம் அப்படின்றது அது கமர்ஷியல் டேக்ஸ். 1,66,000 கோடி வருது. அது இல்லாமல் முத்திரைத்தாள் அது ஒரு 24,000 கோடி வருது. இந்த மாதிரி இதர வருமானங்கள் நிறைய வருது. நீங்கள் கேட்டீங்க, இப்போ ஒரு
கடந்த பட்ஜெட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அதில் ஒரு பேட்டன் ஒற்றுமை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அல்லோகேட் பண்ணுறது இல்லாமல் அது அவங்க வந்து இப்போ லாஸ்ட்டு அந்த அரசு வந்து இந்த சிம்பிள் அவர்கள் வந்து பின்பற்றாமல் ரூன்னு தமிழ் எழுத்தை பின்பற்றினாங்க. அதையே தான் இந்த அரசும் பின்பற்றி இருக்கிறது. அதே மேலே அவங்களுக்கு வந்து கடந்த முறை வந்து எஸ்எஸ்ஏவில் ஃபண்டு 2000 கோடி ரூபாய் வரல. அதே மாதிரி எம்ஜிஎன்ஆர் ஸ்கீம் இப்போ ஏதோ நமக்கு புரியல, விஜிவி ராம் என்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு எடுத்துக்கலாம். இப்போ அது 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 125 டேஸ் சொன்னிச்சு, இந்த மாநில அரசு 150 டேஸை கொடுத்துருக்காங்க. அதற்கு அந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு 40% மத்திய அரசு தரும். கடந்த முறையில் இருக்கிறதுலே ஒரு நிலுவை 38,000 கோடி 32,000 கோடி வந்து நிலுவை இருக்கிறதா அரசு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அதை எங்களுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவர்களுக்கு இருக்கிற இந்த அரசுக்கும் இந்த அரசும் இப்போ ஒன்றிய அரசோடு போராடக்கூடிய, மத்திய அரசோடு அவர்கள் பெரிய அளவில் போராடக்கூடிய நிலைமையில தான் மாநில அரசு இருக்குது. டேக்ஸ் டிவிடெண்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அது ரொம்ப ரிலவெண்ட்டாக போயிடும். அதனால் மதுபானம் இப்போ நீங்கள் இலவசங்களை எல்லாம் தொகுத்திங்கனாவே இப்போது பல்வேறு பணமாக இலவசம் கொடுப்பது எப்பயுமே இந்த ஒரு அரசுக்கு கடன்களை தான் வழிவகுக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் எதுவும், அதுதான் கவர்மெண்ட்டினுடைய கொள்கை பாலிசி. அதை காசு கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஸ்கீம்ஸாக கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள் வேறு, அதில் செலவினங்களை குறைக்கலாம். ஆமாம், இது ஆனால் இது தொடர்ந்து என்றைக்குனாலும் இது ஆபத்து தான். ஒரு நாளும் நீங்கள் இலவசங்களை ஒழிக்காமல் கடன்களை குறைக்க முடியாது. மது உற்பத்தி, அதாவது டாஸ்மாக் சேல் அப்படின்றத வந்து அதை கூட்டிக் கொண்டே செல்வது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு நிலையில். இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, 30 வருஷம் இன்னும் ஏற்கனவே வந்து இன்றைக்கி குடி அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக போயிடுது. இன்னும் 20 வருஷங்கள் தொடர்ந்து குடித்தால் ஒரு தலைமுறை அடுத்து இனப்பெருக்கம், அது ரீப்ரொடக்டிவிட்டியாக ஸ்டாப் ஆயிடும். இன்னும் கொச்சையாக விரைவாக சொல்லணுன்னா ஆண்மையற்ற சமுதாயம் பெண்மையற்ற சமுதாயமே உருவாயிடும். அதை வந்து நம்ம அவ்வளோ தூரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்றத இந்த அரசு தான் வருங்கால தலைமுறையை நினச்சி பார்த்து அதற்கான திட்டத்தை வகுக்கணும். இது இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ காலத்திற்கேற்ப ஒரு அப்டேட் பண்ணால் இப்போ வந்து ஏஐ மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதை எல்லா துறைகளிலும் எப்படி ஏஐ கொண்டு வருது. இப்போ வேளாண்மை துறை கூட ஒரு செயலியை கொண்டு வந்திருக்காங்க. ரோடு ஆக்சிடெண்ட்டை அதற்கான ஏஐ செயலி உருவாக்குறாங்க. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுற நாளைக்கு நம்ம ஆட்கள் இருக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு எல்லோரும் ஜப்பானில் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்களே, அந்த மாதிரி சூழல் ஆயிடக்கூடாது. அது மதுவை வந்து எவ்வளோ தூரம் அது குறைக்கணுமோ, கிடைப்பதற்கு அரிதான விஷயமாக ஒரு டஃப்பான விஷயமாக அதை மாற்றுறது தான் சரியாக இருக்கும். வெட்டு தீர்மானம் சொன்னீங்க, அதனால ஆட்சியே கவிழ்ந்துருக்குன்னு சொல்றீங்க. இந்தியாவில் அந்த மாதிரி ஏதோ ஒரு மாநிலத்தில் 1967 உத்தரப்பிரதேசத்தில் சரண் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சிஎம் வெட்டு தீர்மானம் தோல்வி ரொம்ப சாதாரணமாக விட்டுட்டாங்க. அதனால் ஆட்சி கவிழணும் அப்படின்னு அவங்க டக்குன்னு நினைக்கல. அதை நிறைவேற்றப்பட்டு அது ஆட்சி கவிழ்ந்தது. அதே மாதிரி விபி சிங் அரசு உங்களுக்கு தெரியும், அது வந்து இப்போ மண்டல் கமிஷன் பரிந்துரையினால் அந்த ஆட்சி வந்து கவிழ்ந்ததாக சொல்லுவாங்க. அப்படி ஆட்சி மண்டல் கமிஷன் பரிந்துரையை அது ஏற்றுக்கொள்ளாமல் அது அந்த நேரத்தில் வந்து ஒரு நிதி மானிய கோரிக்கைகள் தான் வரும் பொழுது அதற்கு ஆதரவளித்த கட்சிகள்லாம் ஆதரவளிக்காமல் வெட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஆதரவளிக்காமல் தான் விபி சிங் அரசும் கவிழ்ந்தது. அந்த சூழலில் வந்து இன்றைக்கி நம்ம முன்னால் கொஞ்சம் நம்ம உதாரணம் சொன்னோமா, இந்த மாதிரி வெட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிக்கலைன்னா இது கூட்டணி அரசு தானே, கவிழ்ந்துடும். அது மாதிரி தான் கடந்த காலத்தில் விபி சிங் அரசாங்கமும் கவிழ்ந்தது. தாவேகோவோட முதல் பட்ஜெட்லேருந்து வெட்டு தீர்மானம் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.